ஹலோம்மா, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் இன்றைக்கி ஒரு சூப்பரான முள்ளங்கி பொரியல் தான் பார்க்க போகிறோம். 1/4 கிலோ வந்து முள்ளங்கி எடுத்து வச்சுருக்கேன். முள்ளங்கி வந்து பொதுவாகவே நீர் காய்கறி. நம்ம உடல் கழிவுகளை வந்து வெளியேற்றக்கூடிய ஒரு நல்ல சக்தி முள்ளங்கிக்கு இருக்குது. மேல் தோல் வந்து சீவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மீடியமான சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி வந்து சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி இதை ரெண்டையுமே சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மணிக்கு கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு தண்ணி வந்து 1 டம்ளர் வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே முள்ளங்கிலையும் நல்ல தண்ணி வந்து இருக்கும். நான் வந்து கடைசியில் தண்ணியை வந்து வடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். அதில் கசப்பு தன்மை இருக்கும். குழந்தைகள் வந்து லைட்டாக பின்ன முகம் சுளிப்பாங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு வகையில் அவங்கள சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தண்ணியை வந்து வடிச்சிட்டு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். அப்போ தண்ணி வந்து வடிக்கிறதுக்கு வேண்டி அது ஒரு ஓரமாக வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இதற்கு இடையில இதுக்கு தேவையான மசாலா கூட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், கடைசி நமக்கு 2 பச்சை மிளகாய் தேவைப்படும், அதனால் இருக்கட்டும். தேங்காய் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே சேருங்க. 2 சில்லு கணக்கு அப்படின்னு பார்த்தா 2 சில்லு வந்து எடுத்துக்கிறோம். இல்லை அப்படின்னா ஒரு மீடியமான ஒரு பொரியலுக்கு எப்போவும் நார்மலாக நம்ம பயன்படுத்துறதோட கொஞ்சம் கூடுதல். பூண்டு வந்து 1 பல் வந்து பூண்டு போதும். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்தாச்சு. சின்ன சீரகம் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சின்ன சீரகம். அதுக்கப்புறம் வந்து தேங்காய் வந்து துருவலாக இருந்தால் துருவலை வந்து ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் கட் பண்ணி தான் சேர்ப்பேன். என்னம்னா நல்லா அரைச்சி எடுத்துடும். அதாவது என்னம்னா சதைச்சி எடுக்கணும். பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா சதைச்சி எடுத்துக்கிடுவோம். பொதுவாகவே எந்த பொரியலுக்குனாலுமே இந்த ஒரு காம்பினேஷன் வந்து நல்லா செய்யணும். வெங்காயம் தேவைப்பட்டால் 2 வெங்காயம் கூட இது கூட நம்ம போடலாம். டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும். ஒரு குறவெல்லாம் இருக்காது. இப்போ வந்து இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து அதாவது முள்ளங்கி வந்து நல்லா வெந்துருச்சு. அதாவது அரை பதம் வந்து வேக வச்சா போதும். ரொம்ப வேக வச்சா ஒரு மணி குழைவு தன்மையாக இருக்கும். அது மணிக்கு அப்படி இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நான் தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக வந்து வச்சாச்சு. ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கிறோம். அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா இதை விட டேஸ்ட்டாக இருக்கும். நான் பின்ன பொரியல் எல்லாருக்குமே வெஸ்டீஜோட ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ கடுகு, உளுத்தம் பருப்பு வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா பொரியட்டும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் சேர்த்து ஒரு கைப்பிடி, வரமிளகாய் 2 வரமிளகாய், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து உள்ள விதை வந்து நீக்கிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எதுனாலுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகட்டும். பொதுவாகவே பொரியலில் கிடைக்கும்போது குழந்தைகள் வந்து அது விருப்பப்படுவாங்க. எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அதையுமே சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்ச பொருள்கள் எல்லாமே சேர்த்து இதற்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடியும் நம்ம சேர்த்துக்கிடுவோம். ஏன் அப்படின்னா தண்ணியை வடிகட்டினால நமக்கு உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இப்போ சேர்க்கும்போது உப்பு நல்லா சேர்ந்துடும். நல்லா கிண்டி விடுங்க. எல்லா பக்கமுமே அந்த உப்பு வந்து படட்டும். நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன அப்படின்னா நம்ம சதைச்சி வச்ச பொருளையும் அது கூட சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அந்த எண்ணெயில் வந்து அந்த சதைச்சி வச்ச மசாலா வந்து கிடக்கட்டும். என்ன அப்படின்னா சின்ன சீரகத்துக்குன்னு ஒரு தனி டேஸ்ட் இருக்குது. அப்போ லேசாக அதை எண்ணெயில் படும்போது கொஞ்சம் கூட டேஸ்ட்டு எடுத்து தெரியும். அந்த ஒரு பச்சை மணமும் நமக்கு மாறி தெரியும். அதுக்கு வேண்டி மட்டும்தான் நல்லா ஒரு நிமிஷம் வந்து நல்லா கிண்டி விடுவோம். கிண்டி விட்டுட்டு வேக வச்ச முள்ளங்கியை வந்து அது கூட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. எனக்கு வந்து முள்ளங்கி வந்து கொட்டினதுக்கு அப்புறம் அது கிண்ட முடியலை. அதனால் நான் 2வது முள்ளங்கி வேக வச்ச பாத்திரத்துக்கே மாற்றிட்டேன். நீங்கள் யோசிப்பீங்க என்னடா 2 பாத்திரமாக இருக்குது அப்படின்னு. அதனால தான் நானே சொல்லிட்டேன். போடும்போது எனக்கு அது கிண்ட முடியலை. கிண்டும்போது கீழே படுற மணிக்கிடுச்சு. அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தேவைப்பட்டால் தெளித்து விட்டுக்கலாம். நான் வந்து அந்த மசாலா வந்து நம்ம அரைச்சோம்னா அந்த இதில் ஒரு 1/4 பங்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். அதாவது 1/4 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன். விட்டுட்டு 2வது வந்து கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா வந்துடும். ஏன் அப்படின்னா அந்த கிழங்குக்குள்ளே முள்ளங்கியோட அந்த கிழங்கு வகைக்குள்ளே வந்து என்ன அப்படின்னா எரிவு எல்லாமே சேரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான் நான் வந்து ஒரு 5 நிமிஷம் தண்ணி வச்சு லாஸ்ட்டில் இறக்கினா நல்ல சூப்பரான முள்ளங்கி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து மறக்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது மெரிட்ஸாக இருந்தாலும் சரி, டிமெரிட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு மிக முக்கியம். எங்களோட வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ண மறக்காதுங்க.